இந்த புரியல மேம். கிளீனர் ஒண்ணு போட்டிருந்தேன் இல்லையா சார்? ஆமாம் மேம், மேஜிக் ஃபார்ம் கிளீனர். ஆ ஆ ஆ. அது போட்டிருந்தேன். அது வந்து அவங்க கொண்டு வந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க. நான் ரூபாயும் கொடுத்தாச்சு. ஆனா நீங்க ஓகே மேம். போட்டிருக்க மாதிரி அதுல வந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஒண்ணுமே க்ளீன் பண்ண மாட்டேங்க சார். நான் உங்களுக்கு அது வந்து சரியில்லைன்னா அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் முதல்ல நாங்க வாங்கியிருந்தோம். இப்போ வந்து மேம் ஒரு அது நிமிஷம் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை? அது வந்து க்ளீன் பண்ணவே மாட்டேங்குது சார். நீங்க வந்து பாத்திரத்துக்கு உண்டான கறி போயிரும். அப்புறம் வந்து இது சேர்ல உள்ள அழுக்கு எடுத்துருது. அப்புறம் வந்து லெட்டின்ல க்ளீன் பண்ணா அது எடுத்துருது அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்க அதை போட்டிருந்தீங்க. நானும் ஆசைப்பட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி அது நிறைய ட்ரிப்பு கேட்டாங்க. கரெக்டா அட்ரஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணினேன். இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு அது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்க. எப்படி சார்? இப்ப எனக்கு அது சரி வந்து யூஸ் மேம், இல்லாத மாதிரி தான் அது எனக்கு இருக்கு. நான் சரி மேம், 1 மினிட் லைன்ல இருங்க ஒரு நிமிஷம். ஆ நான் செக் பண்றேன். ஆ இப்பொழுது நாப்தோல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். புது புது ஆஃபர்களை பெறுங்கள். இந்த அழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு நாப்தோலில் இருந்து ஒரு SMS லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். இப்பொழுது நாப்தோல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். புது புது ஆஃபர்களை பெறுங்கள். இந்த அழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு நாப்தோலில் இருந்து ஒரு SMS லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். இப்பொழுது நாப்தோல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். புது புது ஆஃபர்களை பெறுங்கள். இந்த அழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு நாப்தோலில் இருந்து ஒரு SMS லிங்க் அனுப்பப்படும். இது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். இப்பொழுது நாப்தோல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். புது புது ஆஃபர்களை பெறுங்கள். இந்த அழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு நாப்தோலில் இருந்து ஒரு SMS லிங்க் மேம் ஃபோன்ல வெயிட் பண்ண ரொம்ப நன்றி. என்ன ஒரு என்ன நிமிஷம் சார்? லைன்ல இருங்க மேம். லைன்ல இப்பொழுது நாப்தோல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். புது புது ஆஃபர்களை பெறுங்கள். இந்த அழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு நாப்தோலில் இருந்து ஒரு SMS லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். இப்பொழுது நாப்தோல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுங்கள். புது புது ஆஃபர்களை பெறுங்கள். இந்த அழைப்பிற்கு பிறகு உங்களுக்கு நாப்தோல். ஹலோ மேம், கேக்குதுங்களா? சொல்லுங்க. ஃபோன்ல வெயிட் பண்ண ஃபோன்ல வெயிட் பண்ண நன்றி மேம். மேம் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா, இப்போ பொருள் இப்போ தான் வந்திருக்கு மேம். அது நல்லா உங்களுக்கு ஷேக் பண்ணுங்க சரிங்களா? ஷேக் பண்ணிட்டு, ஹலோ, எல்லாம் ஷேக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அடிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் நான் துணி வச்சு உடைங்க சரிங்களா மேம்? சார் நீங்க சொல்றதே மாதிரி தான் நான் வந்து பண்ணுனேன். ஆனா அதே மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லை. நான் 3 தடவை நான் பண்ணுனேன் சார். அதே இது நாம வந்து ஒரு சும்மா மண்ணள்ளி வச்சிருந்து தேய்ச்சிருந்தா கூட க்ளீன் ஆகியிருக்கும் சார். நீங்க வந்து விளம்பரத்துல வந்து இப்படியெல்லாம் காமிக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டு அதை வாங்கினேன். 600 வந்து பெரிய விஷயம் சார் எனக்கெல்லாம். ஹலோ சார் சார், ஹலோ சார் மேம், சார் கேக்குதுங்களா? சார் நான் வந்து மேம் உங்களுக்கு மேம் இதை எப்படி அனுப்பி தரதுங்கிறது சொன்னீங்கன்னா நான் வந்து அனுப்பி இல்ல தருவேன். மேம் ஒரு நிமிஷம் மேம். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ண பொருள் வந்து இருக்கு. அதனால இப்போதைக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கிடையாது நம்மகிட்ட, ஓகேங்களா? சரி, அதனால அப்போ பார்த்தீங்கன்னா மேம், வந்து இப்போ மேம் நீங்க சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க மேம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நல்லா ஷேக் பண்ணிட்டு வந்திருக்கு. நல்லா ஷேக் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய விடுங்க மேம். காய விட்டு நல்லா துணி வச்சு கொஞ்சம் லைட்டா ஆ அமுக்கி சரிங்களா? அமுக்கி தேய்ச்சி பாருங்க, உங்களுக்கு கரை கண்டிப்பா போகும் சரிங்களா மேம்? ஒரு 10 நிமிஷம் காய வைங்க சரிங்களா? சார் நான் இது எல்லாமே பார்த்தாச்சு சார். நான் வந்து உங்களுக்கு அனுப்பி தரேன். எனக்கு ரூபா ரிட்டர்ன் பண்ணி கொடுங்க சார். இல்ல இது மேம், வந்து அந்த மாதிரி நோ ஆப்ஷன் யூஸ் நம்ம சார். 600 கொடுத்து வாங்கி நான் வந்து உங்களை மலை போல நம்பி தான் நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டு நானும் ரூபாயை கொடுத்து விட்டேன். சரி மேம், ஒரு நிமிஷம் மேம். அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு கிடையாது ஓகேங்களா? இப்போ நீங்க ஆர்டர் பண்ண பொருளாக வந்திருக்கு. நீங்க அதை கொஞ்சம் சேக் பண்ணி 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணி பாருங்க சரிங்களா மேம்? சார் நீங்க சொல்றது சரிதான் சார். எங்களை பாவப்பட்ட ஆட்களை இந்த மாதிரி ஏமாத்தலாமா சார்? வந்து நாங்க இல்ல இதுக்கு மேம், வந்து கொஞ்சம் வாஷிங் பவுடர் வாங்கி நாங்க இப்ப கழுவிட மாட்டோமா? ஒரு நிமிஷம் மேம். நீங்க பெரிய ஆர்டர் பண்ண கம்பெனி பொருளாக மாதிரி வந்திருக்கு. வச்சு இப்படி எல்லாம் பண்ணுனா நாங்க பாவப்பட்ட ஆட்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு நிமிஷம் மேம். நீங்க ஆர்டர் பண்ண பொருளாக வந்திருக்கு. நல்லா கொஞ்சம் 10 நிமிஷம் காய வச்சு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இது பண்ணி பாருங்க ஓகேங்களா? ஞாபகம் கிளம்புங்க.